ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பயிற்சி பலன்களை பற்றிய ஒரு பதிவு. சுக்கிர பயிற்சி பலன்கள் ஏன் இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்? ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறவங்க எல்லாருமே என்ன கேட்குறீங்கன்னா, சார் சுக்கிர பயிற்சிக்கு எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக போடுறீங்க, ஆனால் இது வந்து ஒரு ட்ரெண்டாக ஏன்னா வீடியோஸ் போடுறீங்களா அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. அவங்களுக்கு சொல்கிற பதில் என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் சுகங்கள் வேணுமா, சந்தோஷம் வேணுமா, குதூகலம் வேணுமா அப்படின்னா இந்த சுக்கிரன் ஒழுங்காக இருக்கணும். சில பேர் பார்த்திங்கன்னா எப்போ பாரு அழுது ஒடிஞ்சிட்ருப்பாங்க. காரணம் என்னென்னா, சுக்கிரன் வந்து அவருக்கு வீக்காக இருப்பார். சில பேருக்கு நட்பு வட்டமே இருக்காது, யாரு கூடயும் பேச மாட்டாங்க. இன்ட்ரோவர்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இஃப் யூஆர் அன் இன்ட்ரோவர்ட், உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் சரியில்லைன்னு அர்த்தம். எக்ஸ்ட்ராவர்ட், சில பேர் பார்த்தீங்கன்னா அது இந்த டிவிலெலாம் வரக்கூடிய விஜேஸ், அவங்க ஜாதகத்தில் மீடியாவில் இருக்கிற எல்லாருடைய ஜாதகத்துலேயும் பாருங்கள் சுக்கிரன் நல்ல பவர்ஃபுல்லாக இருப்பார். நீச்ச பங்கமாக இருக்கணும், நல்ல நட்பு வீட்டில் இருக்கணும், உச்சமாக இருக்கணும். இப்படி இருந்தால் தான் மட்டும்தான் இந்த மீடியாவில் ஜொலிக்க முடியும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். திரு சிவகார்த்திகேயன், அவருடைய ஜாதகத்தில் வந்து சுக்கிரன் நீச்ச பங்கமாக இருக்கணும், இல்லாட்டி உச்சமாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே தான் இந்த அளவுக்கு குறுகிய காலத்தில், இப்போது சில பேர்த்துக்கெல்லாம் வந்து பேக்ரவுண்ட் இருந்தது, அந்த பேக்ரவுண்டையும் தாண்டி அவங்களால ஒரு அளவுக்கு மேலே வளர முடியல. ஆனால் இவர் வளர்ந்துருக்காருன்னா அவருக்கு மட்டும் திறமை மட்டும் இல்லைங்க, அவருடைய ஜாதகம் சப்போர்ட் பண்ணினதுனால தான். அந்த ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்தால் மட்டுமே தான் ஜெயிக்க முடியும். அதே சமயம் அந்த சுக்கிரன் வந்து அது வந்து கம்பி மேலே நடக்கிற மாதிரி, இந்த பக்கம் விழுந்தால் நல்லது, அந்த பக்கம் விழுந்தால் அதில் பாதாளம். என்னென்னா, இந்த எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் அல்லது சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் சிக்க வைக்கிறதுக்கு சுக்கிரன் தான் காரணம். இந்த சுக்கிரன் அப்படிங்கிறவர் வந்து களத்திர காரகன்னு சொல்லுவாங்க, திருமணத்திற்கு காரகன். அதே சமயம் நம்ம யார் கூட பழகிறோம், யார் கூட நட்பாக இருப்போம், தவறான தொடர்புகள் வருமா, நட்பு ரீதியாக நல்ல மதிப்பு மரியாதை ஏற்படுமான்னு சொல்கிறதெல்லாம் எல்லாம் இந்த சுக்கிரனை வச்சு தான். இந்த சுக்கிரனுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால், நவ கிரகங்கள்லேயே உயிரை இறந்து போனவர்களின் உயிரை திரும்ப கொண்டு வரக்கூடிய சஞ்சீவனி மந்திரத்தை தெரிந்த ஒரே கிரகம் யாருன்னு கேட்டால் இந்த சுக்கிரன் மட்டும்தான். குரு பகவானுக்கே தெரியாது. இன்ஃபேக்ட் குரு பகவானுடைய மருமகன் தான் இந்த சுக்கிரன். சிவபெருமானுக்கு நெருங்கிய தோழமையாக இருந்த சுக்கிரனுக்கு அந்த சஞ்சீவனி மந்திரத்தை சிவபெருமானே உபதேசித்து கொடுத்ததுனால தான் சுக்கிரன் நல்லா இருந்தார்னா, அதனால தான் அவர் களத்திரக்காரகன்னு சொன்னதுக்கு மட்டும் இல்லாமல் அவர் தான் பெண்களுடைய வாழ்க்கை துணையன், அதாவது கணவருடைய ஆயுள் பலத்தை கொடுக்கக்கூடியவரும் இந்த சுக்கிரன் தான். பொதுவாக ஆயுள்காரகன்னா சனி, ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய கணவன் நல்லா இருக்கணும்னா சுக்கிரனுக்கு உண்டான பூஜை பண்ணாலே கணவனுடைய ஆயுள் நல்லா இருக்கும். இது மட்டும் இல்லைங்க, நட்பு, திருமண உறவு, ரகசிய உறவு, தவறான தொடர்புகள், இந்த இல்லீகல் அஃபேர், இப்போ நிறைய பேப்பரில் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே இந்த இல்லீகல் அஃபேர் தான் வந்துட்டுருக்கு. அந்த இல்லீகல் அஃபேர்லாம் யாரால் ஏற்படுதுன்னா இந்த சுக்கிரன். இந்த சுக்கிரன் தவறான இடத்துல இருந்தால் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அல்லது தவறான நட்புகள் மூலமாக அவமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பாலின நட்பு ஏற்படுறதே இந்த சுக்கிரனால தான். ஸோ சுக்கிரன் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் எதிர்பாலின நட்பு அமையிறது ரொம்ப கஷ்டமாயிடும். சொத்து சுகம், வண்டி வாகன சேர்க்கை, வசதி வாய்ப்புகள், கையில் மொபைல் ஃபோன், ஆப்பிள் ஃபோன் இருக்கணும், சாம்சங் ஃபோன் இருக்கணும், ரெண்டும் மாற்றி பேசணும், வீடு ஃபுல்லாக சென்ட்ரலைஸ்டு ஏசி, இந்த மாதிரி வசதி வாய்ப்புகள் இருக்கிறது யாருன்னு கேட்டால் இந்த சுக்கிரன். அந்த சுக்கிரன் கோச்சாரத்தில் சில இடங்களில் இருந்தால் நன்மைகளை ஏற்படுத்துவார், சில இடங்களில் இருந்தால் அவமானத்தை ஏற்படுத்துவார். அவமானப்படுத்தும் இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசியிலேருந்து லக்னத்திலிருந்து 6, 7 மற்றும் 10ஆம் இடம், இந்த 3 இடங்களில் சுக்கிரன் இருந்தார்னா உங்களுக்கு எதிர்ப்புகள் வலுக்கும், எதிர்பாலினத்தவர்களால் அவமானம் ஏற்படும். அதுவும் 6ஆம் இடத்துல இருந்தால் செஞ்சாலும் சரி செய்யாட்டினாலும் சரி தப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உங்கள் பேரில் குற்றச்சாட்டு பதிவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதில் 10ஆவதுக்கு இப்போ சனியும் செவ்வாயும் இப்போ சாதகமற்ற சூழ்நிலையில் இருக்காங்க வரக்கூடிய அடுத்த ஒரு 2-3 மாதத்தில். அதனால் பொதுமக்கள் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. சான்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு தவறான நட்புகளை தவிர்ப்பது, முயற்சி எடுப்பது நல்லது. இந்த களத்திரக்காரகன் சுக்கிரன் இந்த மாதம் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 29ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் பெயர்ச்சி ஏற்படுகின்றது. சுக்கிரன் வந்து மேஷ ராசியில் இருக்கார், மேஷ ராசியிலேருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு.
ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருப்பார். இந்த கிரகங்கள் ஆட்சி பலம் பெறும்பொழுது சுப பலன்களை ஏற்படுத்துவார்கள். ஆனால் அந்த 6, 7, 10 இடங்களில் இருக்கக்கூடாது. ஸோ யாராருக்கு நல்லபடியாக பலன்கள் வரப்போகிறது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். இதன் மூலமாக உங்களுடைய ராசிக்கு பலன்களை தெரிந்து கொண்டு சுக்கிர பயிற்சியை ஏற்படுத்தி கொண்டு, குறிப்பாக டைவர்ஸ் ஆகுமா, கணவன் என்னை விட்டு போவாரா, மனைவி என்னை விட்டு போவாங்களா, இல்லை திரும்பி என் கூட வந்து சேருவாங்களாங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய கிரகம் இந்த சுக்கிரன். அந்த சுக்கிரன் உங்களுக்கு நற்பலன்களை தந்து சந்தோஷத்தையும் சுகத்தையும் தர வேண்டும் அப்படிங்கிறத சொல்லி உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராய்வோம். மிதுன ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். உங்களுக்கு சுக்கிரன் வந்து யோகாதிபதி, 5ஆம் வீட்டதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி. நல்லது தான் பண்ணுவார். ஆனால் அவரே செலவையும் கொடுப்பார். குழந்தை சார்ந்த செலவுகள், வியாபாரம் சார்ந்த செலவுகள், உடன்பிறப்புகள், சகோதரிகள் இருந்தாங்கன்னா சகோதரிகளுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் தங்க, அக்கா, பெரியப்பா பொண்ணு, சித்தப்பா பொண்ணு, 1 விட்ட 2 விட்ட பொண்ணுங்கள்லாம் உங்களை தேடி வரும். எனக்கு நீ ஆடி மாதத்துக்கு கிஃப்டே கொடுக்கலையாடா அப்படின்னு வந்து கேட்பாங்க. வேறு வழியில் கொடுத்து தான் ஆகணும். இதை செய்வதன் மூலமாக உங்களுக்கு மேலும் மேலும் நன்மைகள் அதிகரிக்கும். என்றைக்குமே கூட பிறந்தவாளுக்கு செலவு பண்ணுறதை வந்து கணக்கு பார்த்தேன்னா உங்களுக்கு வளர்ச்சி இருக்காது. கூட பிறந்தவாளுக்கு, அப்பா அம்மாவுக்கு, குழந்தைகளுக்கு, அனாதைகளுக்கு, அதாவது யாருமற்ற அனாதைகளுக்கு, உங்களுக்கு உங்கள் வீட்டில் வேலை பண்ணுறவாளுக்கு, இவாளுக்கெல்லாம் நீங்கள் கணக்கு பார்த்தேன்னா நீங்கள் தான் கஷ்டப்படுவேள். அவள் கஷ்டப்பட மாட்டா. அவள் மனசால் கஷ்டப்படுவா. நீங்கள் வாழ்க்கை முழுவதும் கஷ்டத்தை சந்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை நீங்களே ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். இதில் சரி, இப்போ சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு வராரு, என்ன பலன் அப்படின்னா, பொதுவாக 12ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து சனியின் பார்வையில் வரும்பொழுது ரகசிய உறவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 12ஆம் இடம் சயனஸ்தானம். நல்ல இந்த மாதம் நல்ல ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. ஆனால் அதே சமயம் அலைச்சல் ரொம்ப இருக்கும். நீங்கள் கண்ட இடத்துல பார்த்த இடத்துல தூங்குறேன், கண்ட இடத்துல தூங்குறேன் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் இல்லை. நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க, எந்த இடத்துலையும் இடம் இல்லை. ஒரு மண்டபத்துக்கு, கல்யாணத்துக்கு போகிறீங்க, மண்டபத்தில் இடம் இல்லை. ஒரு ஓரமாக வந்து பாத்ரூம் போகிற வழியில் தான் இடம் இருக்குன்னா அங்கே படுத்து தூங்குவீங்க. ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, ஹாஸ்பிட்டலில் இடம் இல்லை, வராண்டாவில் படுத்து தூங்குவீங்கன்னா தாராளமாக தூங்கிடுவீங்க. இடம் பொருள் ஏவல் பார்க்காமல் தூங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அந்த அளவுக்கு உடம்புல டயர்ட்னஸ் இருக்கும். ஆனால் அதே சமயம் அந்த சமயத்தில் இருட்டு சம்பந்தமான இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் வெளியில் வண்டியில் போகிறீங்க, நைட் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பொருட்களின் மீது, தங்க நகைகள், உங்களுடைய மொபைல் ஃபோன், பர்ஸு, இதெல்லாம் கவனமாக வச்சுக்கிறது நல்லது. அதே சமயம் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்கறதுனால கடன் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். கடன்னா எதுக்காக அப்படின்னா, உங்களுடைய வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள், சுகங்களை பெறுவதற்குண்டான கடன்கள், வீட்டுக்கு தேவையான ஏசி, ஃப்ரிட்ஜு, ரெஃப்ரிஜிரேட்டர், கூட பிறந்தவங்களுக்கு நகைகள், உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு நகைகள், உடன் பிறந்தோருக்கு நகைகள், வியாபாரத்தில் நீங்கள் அதிகமான முதலீடுகள் செய்வது, உங்ககிட்ட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு உண்டான வசதி வாய்ப்புகளை பெருக்குவதுன்னு ஏகப்பட்ட செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த செலவுகள் எல்லாமே உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும், வசதி வாய்ப்புகளை பெருக்கும், உங்களுடைய மரியாதையை உயர்த்தும். கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதாவது உங்களுக்கு கீழே வேலை பண்ணுறவங்க, உங்கள் கூட ஒர்க் பண்ணுற எதிர்பாலின நட்புகள் விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. ஏன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக பேசினாலோ இல்லை நீங்கள் தப்பான அர்த்தத்தில் பேசினாலோ, எப்படி பேசினாலும் சரி, கெட்ட பேர் உங்களுக்கு தான். அதாவது முள்ளு மேலே சேலை விழுந்தாலும் சரி, சேலை மேலே முள் விழுந்தாலும் சரி, சேதாரம் என்னமோ சேலைக்குன்னு சொல்கிற மாதிரி மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு முள் உங்கள் மேலே விழுந்தாலும் சரி, நீங்கள் முள் மேலே விழுந்தாலும் சரி, சேதாரம் உங்களுக்கு தான். அதனால் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் வழிபாடு செய்வது நல்லது. தினமும் சிவபுராணம் படிக்க தெரிஞ்சவங்க படிங்க. சிவபுராணம் படிக்க தெரியாது அப்படின்னு சொன்னால் லிங்காஷ்டகம் படிப்பது விசேஷம். இல்லாட்டி பில்வாஷ்டகம், ஒரு வில்வ இலையை சமர்ப்பணம் செஞ்சாலே கோடி வில்வம் சமர்ப்பணம் செய்ததற்கு சமம்னு லிங்காஷ்டகத்தில் இருக்குது, பில்வாஷ்டகத்தில் இருக்குது. அதை தினமும் செய்து வாருங்கள். அதன் மூலமாக சிவனின் அருள் கொண்டு மட்டுமே சுக்கிரனின் பாதிப்புகளை தடுத்தாட்கொள்வதற்கு அந்த சர்வேஸ்வரனின் அனுகிரகம் கிட்டும். இந்த சுக்கிர பயிற்சி பலனானது திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் சுக்கிரன் எப்படி இருக்காரு, உங்களுக்கு திருமண யோகம் எப்படி இருக்குது, கணவன் மனைவி உறவு நல்லா இருக்குமா, அதுவும் இந்த வருஷம் 2025 நிறைய பேர்த்துக்கு வந்து தவறான தொடர்பால் அவமானம் ஏற்படும் சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி ஏதாவது சிக்கல் ஏற்படுமா, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இருப்போமா அப்படிங்கிற
மன வருத்தங்கள் இருக்கக்கூடிய ஜாதகர்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்வதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியேனின் நேரடி தொலைபேசி எண்ணும் வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்திருக்கோம். அதன் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை அறிந்து கொள்ளலாம். அதற்கு கட்டணம் உண்டு. இந்த சுக்கிர பயிற்சியானது அனைத்து விதமான இளம் வயது ஆண் பெண்களுக்கும் திருமண யோகத்தையும், திருமணமானவர்களுக்கு தம்பதிகளுக்குள் அந்யோன்ய யோகத்தையும் ஏற்படுத்தி, வயதானவர்களுக்கு 50 வயசுக்கு மேலே இப்போ நிறைய பேருக்கு தனிமையில் வாடிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் அமையறதுக்கு இந்த சுக்கிரன் நல்லா இருக்கணும். அதனால் அவமானம் வரக்கூடாது. அதே சமயம் வாழ்க்கையில் சந்தோஷம் அதிகரிக்கணும். அந்த சந்தோஷம் உங்களுக்கு நிலைத்திருக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு அனைத்து விதமான சுகங்களையும் தர வேண்டும், அனைத்து விதமான அந்யோன்யத்தையும் தர வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை அம்பாளின் பாதார பந்தங்களில் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.